நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஒரு பார்ட் டைம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டால் வேணும்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கார்ட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். குடுக்குற பிரைஸ் கூட பண்ணி கொடுத்துடலாம். இங்க பண்ணி கொடுத்துருவீங்க கஸ்டமைஸோ. இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டர் பண்ண பீஸ் இல்லைங்களா? இதெல்லாம் ஆர்டர் பீஸ். இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா புது வண்டி எடுத்து தாராளமா நம்பிக்கையா ஆரம்பிச்சிடலாம். நீங்க இந்த ஃபுட் கார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி 2 வீல் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ரியல் டைம் ஒரு கல் வண்டி எப்படி இருக்குமோ அது பிரசன்ட் பண்ண கொடுத்துருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, போன டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒரு ரோட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு மெஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போன டைம் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த டைமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அதுவும் இல்லாம நிறைய நியூ மாடல்ஸ் எல்லாம் வந்திருக்குங்கிறாங்க. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் சைட்ல போற வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கிற சைஸ்ல கேட்கிற கஸ்டமைசேஷன்ல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எங்க அமைஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல குனியமுத்தூர்ல கிருஷ்ணா காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் அமைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு, என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ்ல இருக்கு எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பார்ட் டைம் போறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கார்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 20,000 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்கறான ஃபுட் கார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கஸ்டமைஸாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டைம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பரவாயில்லைங்களா ப்ரோ? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. நிறைய ஆர்டர் வந்துருச்சு. முன்னாடி தான் ஸ்டாக் இங்க இதெல்லாம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. திருப்பி அதே மாடல் அதே டிசைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். ஓகே, நியூ மாடல் இதெல்லாம் வந்திருக்கீங்களா? நான் நியூ மாடல் பண்ணிருக்கோம், கலரும் பண்ணிருக்கோம், புது மாடலும் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம டீடைலா பாத்துடலாங்களா? பாத்துடலாம். ஆனா இது என்ன மாடல்னா புதுசு செஞ்ச புது மாடல். ஸோ நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி நம்ம எல்லா மாடலும் மல்டிபர்பஸ் வண்டி மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் பசங்க எல்லாருக்கும் புதுசாக ஒரு வேலை, புதுசாக ஒரு இன்கம் ஆரம்பிக்கணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக புது வண்டி எடுத்து தாராளமாக நம்பிக்கையாக ஆரம்பிச்சிடலாம். அப்படி நம்ம அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பர்னர் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாடல் இது வந்து கஸ்டமர் ஆர்டர், அவங்க கஸ்டமைஸ் பண்ண சைஸ். இது அவங்க கேட்ட பர்னர் ஒரு சிங்கிள் பர்னர் கொடுத்துருக்கோம். அவங்க கேட்ட கலர் லைட்டிங்ஸு இது வந்து ஒரு இப்படி ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டோம் ஷேப் டாப் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாடலில். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்களா? கொடுக்குற ப்ரைஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ப்ரோ இது நம்ம வேற மாடல். இது வந்து நம்ம இந்த மாடல் வந்து ஸ்பெஷலாக நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் அதுதான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அதனால நம்ம இதே சேம் மாடல் இதே சேம் கலர் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேற மாடல். இது வந்து ஹாஃப் டிஸ்பிளே மாடல். ஸோ இது பிளாக் கோட்டட், இது ஜிஐ பவுடர் கோட்டட் இது வித் லைட்டிங்ஸ். அது போகாமல் இது வந்து கஸ்டமர்ஸ் தான். இது வந்து இப்போ ஒர்க் ஏரியா கொடுத்துருக்கு. இப்போ கஸ்டமர் கேட்டனால நம்ம பர்னர்ல கொடுக்கல, அவங்க கேட்டாங்க கொடுத்துருவோம். இது ஸ்டோரேஜ் போன வீடியோ போனால் எல்லாம் இதுதான் இருக்குது. ப்ரோ இப்போ நான் ஒரு 20,000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் கூட பண்ணி கொடுத்துடலாம். இங்கே பண்ணி கொடுத்துருவீங்க கஸ்டமைஸோ. இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டர் பண்ண பீஸ் இல்லைங்களா? இதெல்லாம் ஆர்டர் பீஸ் இதெல்லாம். ஓகே, இதுலயே வந்து எனக்கு கலர் வேணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபினெட்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற கலர்ல எனக்கு வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. நீ சொல்ற கலர் சொல்ற சைஸ் என்ன நீங்க சொல்றத இதுல எல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. இதெல்லாம் மோஸ்ட் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க ப்ரோ? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லா வண்டி மல்டிபர்பஸ் வண்டி தான். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா ஸ்பெசிஃபிக்கா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜீப் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கார்ட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவபிள், இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வீல்ஸ் இருக்கும். நீங்க ஒரு கமர்ஷியலுக்கு உண்டான யூஸ் பண்ண வீல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குங்க. நீங்க இந்த ஃபுட் கார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரேக்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க ஒரு ஆக்சுவலா வந்து ஸ்டவ் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து தள்ளுற மாதிரியே இருக்கும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜீப் மாதிரியே இருக்கும். முன்னாடி ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஃபுட் கார்ட் பிசினஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரசன்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷாப் வச்சீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா
ஒரு ஜீப் மாடல்லயே அவைலபிள் இருக்குங்க. அது போக இந்த ஜீப் மாடல்ல இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸும் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து கேட்கிற சைஸ்ல, கேட்கிற கஸ்டமைசேஷன்ல, கேட்கிற கலர்ல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெஸ்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கார்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஒரு பார்ட் டைம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டால் வேணும்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கார்ட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கலர்ல இருந்து டாப் டு பாட்டம் வீல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கார்ட் பண்றீங்கன்னா மறக்காம இது பண்ணலாம். இதுல என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ரேக்ஸ் இல்லாம இல்ல வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டவ் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிங்க் இருக்க மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க வேணா வந்து பாத்தீங்கன்னா நகர்த்திக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. பாத்தீங்கன்னா கண்டெய்னர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேக்ஸும் அவைலபிள் இருக்குங்க. நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற கூடிய வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் இருந்தாலும் சிங்க் வச்சு கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்டவ் வேணாலும் ஸ்டவ் வச்சு கொடுப்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் அட்டாச்மெண்ட் பண்றனாலும் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓபனபிளா பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கலர் வேரியன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டும் அவைலபிள் இருக்குங்க. இதுல என்ன மாற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்னாலும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்தா போதுங்க. 20,000 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரோ. ஸோ ப்ரோ இது நம்ம வேற மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதே பிளாக் இதுதான், இது கஸ்டமர் ஆர்டர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி 2 வீல் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ரியல் டைம் ஒரு தள்ளு வண்டி எப்படி இருக்குமோ அது ப்ரெசென்ட் பண்ண கொடுத்துருக்கோம். இது வந்து பிளாக் GI பவுடர் கோட்டடு, அது இல்லாமல் ஃபுல் டிஸ்பிளே. இது இது கோல்டு பார்டர் இல்லைங்களா? கோல்டு பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் வேற லெவல் இருக்கு. அதாவது ஒரு yellow ஸ்டோனு இதெல்லாம் பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம் லுக் இல்லைங்களா? நம்ம இதுக்கு தான் நிறைய பேர் டிமாண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போன டைம் ப்ரோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிளாக்கு இதுதான் வந்திருக்கு. ஃபுல் ஸ்டாக் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஃபுல் ஸ்டாக் பண்ணி திருப்பி அதே சேம் சைஸ் மாடல் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம எவ்வளவு கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம் இல்லைங்களா? கொடுக்குற பிரைஸ் எவ்வளவு பண்ணி கொடுத்துருவீங்க. ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா பெஸ்டா இருக்கும். குவாலிட்டி இதெல்லாம் ஃபுல் பெஸ்ட். இதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் வராது இதெல்லாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மூவபிளுங்களா? இது வந்து ஷாப்குள்ள நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதாவது அங்கே இங்கே இருக்கு மூவ் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா பாக்குறதுக்கு லுக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்களா? ஆமா, இது கஸ்டமர் என்ன சொல்றாங்க அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா கஸ்டமர் ஆர்டர் பீஸ் தான் எல்லாம். எல்லாமே கஸ்டமர் ஆர்டர் பீஸ் தான். ஆமா. ஸோ ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த மாடல் பீஸ். ஆனால் நம்ம போன வீடியோ இந்த மாடல் பீஸ் ரொம்ப என்கரி வந்துருச்சு. ஜீப் மாடல் இல்லைங்களா? ஜீப் மாடல் இந்த கலரு இந்த மாடல் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி இந்த மாடல் ரொம்ப என்கரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வச்ச அதே சேம் மாடலில் கீழே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கோம். எனக்கு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ரொம்ப கம்மி ஸ்டெப்பு. அது மட்டும் இல்லாமல் அதாவது கஸ்டமர் ஆர்டர் பீஸ். இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு, பர்னர் கஸ்டமர் சொல்கிற மாதிரி சிங்கிள் பர்னர் வச்சுக்கோம். இது பிளாக் GI பவுடர் கோட்டடு, இது ஃபுல்லா கஸ்டமர் வச்சது. இதெல்லாம் இந்த பிளாக்கே ஒரு லுக்கு தான் இல்லைங்களா? பிளாக் அண்ட் கோல்டர்லாம் செம்ம காம்பினேஷன். இதுல அந்த ஒரு பிரீமியம் லுக் வந்துருது எப்படி இருந்தாலும். ஆமா, இதுதான் நிறைய ஆர்டர் தான் வந்துருக்கு. பாக்குறதுக்கு ஜீப் மாதிரியே ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லைங்களா? பாக்குறதுக்கு வித்தியாசமா இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்கான மக்கள் அட்ராக்ட் பண்றாங்க. ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ. ஸோ ப்ரோ நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த மாடல் தான் ப்ரோ. இதே முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இது காம்பேக்டாக இருக்குது. இந்த மாதிரி காம்பேக்டான மாடல் ஆர்டர்ஸ் நம்ம நிறைய வந்துச்சு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கொண்டு இருக்குது. வீல், டயர்ஸ், லைட்டிங், செட்டிங்கு எல்லாம் இருக்குது. இது மாதிரி நம்ம GI பவுடர் கோட்டட் ஷீட்டு. அது மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து பைன்மேரி மாடல். இது நல்ல ஸ்பேசியஸா இருக்கு இல்லைங்களா? கஸ்டமரை கொடுத்த சைஸ்க்கு அவங்க கேட்ட ஒர்க் ஏரியா, டிஸ்பிளே, அதாவது அவங்க கேட்டது பைன்மேரி மாடல் டைப்பு அப்படி செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி இது வச்சுக்கலாம். மினி மெஸ் மல்டி பர்பஸ் தான் இல்லையா? இது ஃபுல்லா நம்ம கார் ஃபுல்லா மல்டி பர்பஸ் கார் மட்டும்தான். ஓகே. இப்போ இது வந்து மூவபிளுங்களாங்க ப்ரோ? இது ஷாப்குள்ள மூவபிள் தான். அங்கங்க மூவ் பண்ற மாதிரி இதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஸ்டிப் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரீமியம் லுக்கு. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியா கொஞ்சம் நல்லா பார்க்குற இடத்த பார்த்து மக்கள் அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ரீமியம் லுக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுங்களா? இது ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளே இருக்கிறது ரேக்கு. இது ஃபுல் டிஸ்பிளே தான், பின்னாடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்க மாதிரி. இது ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற சைஸ்லயும் பண்ணி கொடுத்துருவீங்க. இது கஸ்டமர் கேட்ட சைஸ். இது அதனால கொடுத்து கேட்ட சைஸ் கலர் அப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்த்து சீக்கிரமா புக் பண்ணா பெட்டர் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இது நம்ம வேற மாடல் ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே கோல்டு பிளேட்டடு வீல்ஸு. ஸோ இந்த மாடல் வித்தியாசம் மற்ற மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கும்.
இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இல்லாமல், ஏன்னா இது ஒரு பேஸ் மாடல், ஏன்னா சர்விங் டைப்பு. ஸோ இங்கே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது கஸ்டமைஸ் செய்யுது. எனக்கு வந்து பர்னரு, வாஷ் ஏரியா, எவ்வளோ பர்னர் கேட்போம், தோசை கல் என்ன வேணால் வச்சுக்கலாம் இங்கே, அந்த மாதிரி ஒர்க் ஏரியா இது. ஒரு மினி ஹோட்டல்லே சொல்லலாம். ஆமாம், மினி ஹோட்டலே சொல்லலாம் இது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பீங்க. கஸ்டமைஸ் கலர் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் ஆகும். அதுக்கு எதுவுமே காஸ்ட் வைஸ் தான் இல்லைலாம். ஓகே, போன டைம் இதே நல்ல மாடல் இல்லைங்களா, போன மூவிங் ஆனது இந்த மாடல் தான் மூவ் ஆயிடுச்சு. இந்த மாடல் நிறைய ஆர்டர் வந்துச்சு, திருப்பி அதே சேம் மாடல் சைஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுலயே அந்த டிஸ்பிளே வேணாலும் வச்சு கொடுத்துருவீங்க இல்லைங்களா? வச்சு கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க ஸ்டீல் டேபிள் இருக்கு. இது வந்து ஸ்பேஸ் சேவிங் ஸ்டீல் டேபிள். இந்த வால் மவுண்டட் வாஷ் பேசின், டீ டேபிள், அது மட்டும் ஹோட்டலுக்கு தேவையான பர்னர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்னர், சிங்கிள் பர்னர், டபுள் பர்னர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்னர்ல நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் டிஸ்பிளே, பைன் மேரி. இதில் என்ன ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்க். இது ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் சிங்க் இல்லைங்களா? ஆமாம், நம்ம ஹோட்டல் யூஸ் கூட பண்ணிக்கலாம் இதான். ஓகே, இப்போ இது வந்து ஃபிஷ் ஸ்டால் இல்லைங்களா? இது ஃபிஷ் ஸ்டால். ஓகே, நம்ம வந்து என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்களா? இது ஹோட்டலுக்கு கிச்சன் என்ன கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது ப்ரோ இது வந்து பார்சல் கவுண்டர். பார்சல்ஸ் எடுத்து வைக்கும் மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரி இது. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் நியூ ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஆமாம் ஆமாம், வந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுத்துருவீங்க. எல்லாம் கொடுத்துருவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா வேற மாடல் ஸ்டாண்டிங் டீ டேபிள். இது நம்ம மேலே ஸ்டீல் டேபிள் டாப் வரும், பிடிச்ச மாதிரி டேபிள் டாப் வச்சுக்கலாம் இதில். இது ஸ்டாண்டிங் டீ டேபிள் டாப். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம வேற மாடல் ஜூஸ் கவுண்டர். இது வந்து இது ஸ்பெஷல் என்னன்னா வாஷிங் ஏரியா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு ஸ்டோரேஜ் ஏரியா வச்சுக்கலாம் அப்படியே. ஓகே, இதுல சைஸும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சைஸ் கஸ்டமைஸ், எனி கஸ்டமைசேஷன், எந்த சைஸ் என்ன கலர் என்ன வேணாலும் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ரோ குட்டியா இருக்கு இது? இப்போ இந்த ட்ராலி அப்புறமா இந்த வாஷிங் டேபிள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண கொண்டு போறது தான். ஓ சரி சரி சரி, நல்லா ஒரு அழகா குட்டியா காம்பாக்டா இருக்கு இல்லீங்களா? எஸ்எஸ்ல பண்ணிருக்கீங்க. ஆமா, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது நெக்ஸ்ட் ப்ரோ, இது பாத்தீங்கன்னா நம்ம பேக்கரி யூஸ் பண்ண ஷோகேஸ் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா இது வந்து சரவுண்ட் ஃபுல் கிளாஸ், கீழே வந்து லேசர் கட் பண்ண நம்ம பிரீமியம் கொடுக்குறது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ரேக் ஓப்பன் ஏரியா ஃப்ரீ மூவ் ரேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இந்த ரேக் செக்ஷன் எல்லாம், ஆனால் இவங்க மொத்தமாக 3 ரேக் மட்டும் கேட்டுருக்காங்க, 3 ரேக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகே, நல்ல ஒரு டிஸ்பிளே ஐட்டம் இல்லைங்களா? ஆமாம், இது நல்ல டிஸ்பிளே ஐட்டம். லைட் செட்டப்போட இருக்கு இல்லைங்களா? இது லைட் செட்டப்போட இருக்குது. என்ன காலம் என்ன லைட் போட்டுருக்குதுல. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ, இதுங்க இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கவுண்டர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி சாக்லேட் கவுண்டர். இதுக்கெல்லாம் மூடி வந்துடும். இதுக்கெல்லாம் மூடி வந்துடும். ஓகே, அப்படி நெக்ஸ்ட்டுங்க ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷ் கவுண்டர். பின்னாடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கேஷ் கவுண்டர். இது ஓப்பன் பண்ணி கேஷ் எடுக்கிற மாதிரி. ஓகே, நல்ல அது ஒரு எஸ்எஸ்ல லைட் செட்டப்போட. லைட் செட்டப் கீழே வந்து சாக்லேட் செக்ஷன், அப்படி நம்ம சாக்லேட் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி. இது வந்து ஹீட்டர். ஓகே ஓகேங்க. மாடல் பேக்கரி ஷாக்கேஸ் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொரியன் டாப். இது வந்து இது மொத்தமாக 3 ரேக் இருக்கு, ஈஸி ஆக்சசிபிள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இது இங்கே இருக்கு ஃபுல்லாக பேக்கரி ஷாக்ஸில் இருக்கு. நிறைய மாடல், நிறைய டிசைன், இது ஸ்கொயர் மாடலு, நிறைய மாடல் டிசைன் இங்கே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் இது வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இது முறுக்கு காரமான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் சூடு பண்ணி வைக்கிறதுக்கு லைட்டாக கீழே ஹீட் ரூம் கொடுத்துருக்கோம்.